வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான சிக்கன் சால்னா செய்ய போறோம். இந்த சிக்கன் சால்னாவை நம்ம பரோட்டா கூட, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பரோட்டாக்கான சிக்கன் சால்னா செய்யறதுக்கு அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 கிராம்பு, சின்ன பீஸ் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செவக்க நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவல் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த தேங்காயோட கலர் நம்ம நல்லா மாறி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் சால்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தேங்காவை நல்லா வதக்கி சேர்க்குறோம் அந்த அளவுக்கு சால்னா ரொம்பவே நமக்கு நல்ல வாசமாகவும் அதே சமயம் நமக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை நைஸாக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கன் சால்னாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு சின்ன பீஸ் பட்டை, பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பொரிய விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்குறப்பவே கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோ சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை சேர்த்துட்டு நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வெங்காயம், தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லாவே வதக்கியாச்சு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நம்ம இன்றைக்கி சேர்த்து சால்னா செய்ய போகிறோம். இதை நம்ம மசாலா கூட சேர்த்து கலந்துக்கலாம். சிக்கனை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான நம்ம இந்த சால்னா செய்கிறோம் இல்லையா, அதுக்கு சால்னாக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதிலேயே கலந்துடலாம். எல்லா தேங்காவையும் நம்ம சேர்த்துட்டு இந்த சிக்கன் சால்னாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கான தண்ணியை நம்ம இதில் சேர்த்து கலந்துருவோம். தண்ணியை கலந்துட்டு நம்ம சிக்கன் சால்னாவை ஒரு மூடியை போட்டு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். எந்த அளவுக்கு நல்லா கொதித்து ரெடி ஆகுதோ அந்த அளவுக்கு சிக்கன் சால்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டு நம்ம இறக்கணும். இப்போ நல்லாவே சிக்கன் சால்னா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி பரிமாறிடலாம். இப்போ நல்லா சூப்பராக டேஸ்டியான சிக்கன் சால்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கன் சால்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற ஸ்டைல்லே நம்ம டேஸ்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா தேங்காவை நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா சிக்கன் கூட சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டு இதை செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டோட ஃப்ளேவரோட நமக்கு சிக்கன் சால்னா நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா சூப்பராக சிக்கன் சால்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.